இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன். சரிங்களா, கேஎல்க்கு தனியாக டேருக்கு தனியாக நம்ம கொடுப்போங்க. ஸோ ஏஐ டு கேஎல் கொடுக்குறோம். ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, புதன்கிழமை 50-50 அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 122. லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 728 408ங்க. சரிங்களா. ஸோ அடுத்து 24/12/2024 அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 358 098. சரிங்களா. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வின்னிங் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா. 251 அப்படின்ற லாஸ்ட் நாள் ரிசல்ட்டு ஏதோ ஒரு ரிசல்ட் திரும்பி அடிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 089 ரிசல்ட்டு திருப்பி அடிச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள். இடையில ஒரு நாள் 2 நாள் நம்மளால் வீடியோ போட முடியல, விட முடியல. ரெண்டாவது ஒன்று கமிட்மெண்ட் அந்தளவுக்கு கொடுக்கல, அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ, நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு நம்ம ரெகுலராகவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எடுத்து நல்லா கெஸ்ஸிங் கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் பண்ணுற முதல் சப்போர்ட். சரிங்களா. ஸோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ கேட்கும்போது வந்து நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு போய் வேறு ஏதாவது செட்டிங்ஸ்லாம் அப்படி இப்படின்னு மாற்றணும் அப்படி இப்படின்னா கூட தெரிலன்னலாம். லைக் பட்டனுக்கு கீழே அப்படியே இருக்கும், அப்படியே தட்டி விடுங்களா. இந்த வார்த்தை கேட்கும் போது கூட அதை பண்ணலாம். சரிங்களா. ஸோ ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் எல்லாருமே. நல்லா கெஸ்ஸிங் நல்லா இருக்குது, டெய்லி வீடியோ போடுங்கலாம் சொல்கிறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள். உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்குற அந்த கோரிக்கையெல்லாம் எனக்கும் புரியுது. அதை அந்த ரெக்வஸ்ட் பூரா ஏற்றுக்கிறேன். என்னோடய ரெக்வஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணி ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம கெஸ்ஸிங் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து, சரிங்களா, அந்த வீடியோ கீழேயோ நம்ம யூடியூப்பில் உள்ள போய் கூட லிங்க் எடுக்கலாம். அந்த லிங்க்கை எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குங்க. கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா இருக்கும். அதில் கொண்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்கேஸ் உங்களால் அதை பயன்படுத்த முடியலனா கூட, ஏதோ பிஸியாக இருக்கீங்கன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. சரிங்களா. அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக வந்து கேளுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறப்ப அதில் ஒரு 5 பேர் எடுக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் மிஷின் நம்பரை மேட்ச் பண்ண முடியும். இப்போ இந்த 098க்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று வின்னிங் வீடியோ போட்டிருப்போங்க. சரிங்களா. ஸோ இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 098க்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 0 கொடுத்துருக்கோம். சரிங்களா. 9 கொடுத்துருக்கோம் சிங்கிள் போர்டில். இதே வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இந்த 09 எடுத்து கொடுத்துடணும். சரிங்களா. ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 9ஆம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தோம். 3ஆம் நம்பர் கூட சேருன்னு சொல்லியிருந்தோம். அது பவர் 8ஆக மாறி இருக்குது. சரிங்களா. அந்த மாதிரி தான் அடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை நம்ம வீடியோ போடலிங்க. சரிங்களா. நம்ம வீடியோ போடல, முந்தின நாள் வீடியோங்களா, 24 23 நம்ம வீடியோ போட்டாங்களா. ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நேற்று வீடியோ போடலிங்க, நான் அப்படியே திருப்பிட்டேன். ஆக்சுவலி நேற்று வீடியோ போடல. சரிங்களா. மிஷின் நம்பர் வந்த பிறகு தான் எடுத்து கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அது இங்கே அந்த பக்கம் எழுதுறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாள். சரிங்களா. நேற்று இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 25ஆந்தேதி கெஸ்ஸிங் பார்க்குறேங்க. சரிங்களா. 23. ஸோ இதுக்கு அடுத்த நாள் கெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். ஆல் போர்ட்லேயும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சிலையும் அந்த நம்பர் இருக்கும், 3Dலேயும் அந்த நம்பர் இருக்குங்க. சரிங்களா. அதனால் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி இருக்க நம்பர்ஸ் அவங்க எடுத்து ப்ளே பண்ணுறாங்க.
அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறோன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால் உங்களுக்கு கொஞ்சம் 1 நாள் 2 நாள் பின்னாடி கூட நம்ம வீடியோவில் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க அந்த பின்னாடி இருக்கிற அந்த நம்ம ஒரு இது ஷேர் பண்ணியிருப்போம் மிஷின் நம்பர் வந்தப்புறம். ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து 1 நம்பர் 2 நம்பர் எடுத்துக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 1 நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நேற்று 1 நம்பர், அதுக்கு முந்தின நாள் 1 நம்பர், 2 நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த 2 நம்பரையும் இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நான் ஃபாலோயிங் நம்பரில் எடுத்து கொடுக்குறேங்க. ஏன்னா இன்றைக்கி இதை வீடியோ போடுறேன். சரிங்களா? அந்த மாதிரி நிற்கிற நம்பர்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இதில் எந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று 998 கொடுத்துருந்தோங்க. சரிங்களா? 998ன்னு ஒன்று கொடுத்துருந்தோம். 078 கொடுத்துருந்தோம். சரி 708ங்க அது. சரிங்களா? 708 ஏசி பிசி எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இன்னும் 2 3 நம்பருங்க வின்னிங் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதோட 09ன்றது ஏபிபிசி ஏசியில் இந்த நம்பர் 2 நம்பருமே நம்ம கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு வின்னிங், ஒரு மாஸ் வின்னிங் வந்திருந்தது. ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது. சரிங்களா? போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சுங்க. இன்னும் நம்ம வீடியோ போடாதனால நான் பார்த்து டப்புன்னு திருப்பி சொன்னதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் 5 4 1 8, பி போர்டில் 6 0 7 4, சி போர்டில் 2 1 7 3 6ன்னு வந்திருக்குங்க. சரிங்களா? இதில் நான் கொஞ்சம் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். நான் மார்க் பண்ணினாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக போங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? 5 4. சரிங்களா? 5 4 வேணா 0 ரிப்பீட் வரலாங்க. இங்கே எழுதுகிறேன். மிஷின் நம்பரை பார்த்துட்டு அது முடிவு பண்ணிக்கலாம். என்னங்க எவ்வளோ நம்பர் எழுதிட்டு அதே எழுதுறீங்கன்னு சொல்லாதீங்க. வேறு 2 நம்பர், 3வது நம்பரை 0 ஒரு ஆப்ஷன் ரிப்பீட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 6. சரிங்களா? 6 0 7 இந்த 3 நம்பருமே இதில் வருதுங்க. ஸோ சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2ஆம் நம்பர். சரிங்களா? ஒரு 6ஆம் நம்பர் 2 6. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 1. சரிங்களா? இந்த மாதிரி தாங்க வருது. 7 1 வருது. இது வந்து அதனுடைய பவர், 8ஓட பவர். வெயிட் பண்ணலாம். மிஷின் நம்பர் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே மிஷின் நம்பர் பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஏன்னா 8 3ன்ற பேர் இருக்குது. சரிங்களா? அதுக்காக சொல்கிறோம். நம்ம 8 3 ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருப்போம். அதுக்காக ஒரு வெயிட் பண்ணுங்கள். மிஷின் நம்பரில் ஒரு வேளை 8ஆம் நம்பர் அடிச்சுன்னா 3ஆம் நம்பருக்கு போகலாம் மீண்டும். ஆனால் மிஷின் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 6 தான் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? 2 6 2 இறங்குனா நம்ம இங்கே போங்க, 6 இறங்குனா 3க்கு போங்க. அந்த மாதிரி. சரிங்களா? அதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் நம்பர் வந்தப்பறம் அந்த கெஸ்ஸிங் கொஞ்சம் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இதில் மார்க் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 5. சரிங்களா? 5 சென்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 7, சி போர்டில் ஒரு 2 நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சரிங்களா? நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒவ்வொரு நம்பர் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மிஷின் நம்பரில் அது இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 12. சரிங்களா? இங்கே 2ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது 6ஆம் நம்பர் கூட 5ஆம் நம்பர் கூட 1ஆம் நம்பர் கூட 0 கூட சேர்ந்துருக்கு. எல்லா பேரும் இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ 12 72 17, 62 55 52, 83 74 02, 18 00 43, 00க்கு 5 5 கொடுத்துருக்கோம், 8 8 கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த பேர் அப்படியே வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த பேர் வரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கோம். மிஷின் நம்பரில் வந்துட்டால் மாறும். சரிங்களா? அது தெளிவாக சொல்லிடுறேன். புதுசாக நம்ம சேனல் நிறைய பேர் பார்ப்பாங்க. இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேங்க. சரிங்களா? நம்ம கொடுத்த நம்பர் மிஷின் நம்பரில் வந்துச்சு எப்படி திரும்ப ரிட்டர்ன் அடிக்கும். அது ஒரு ரிசல்ட் மாதிரி தானே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணி அப்ரிஷியேஷன் பண்ணுறீங்களோ அந்த மாதிரிக்கு நான் மோட்டிவேட் ஆகி ரெகுலராக டெய்லியும் கொஞ்சம் வீடியோ போடுவோம். இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா நல்ல கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். ஆல்ரெடி சூப்பராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லியும் 3D தூக்குற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்கும். அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் அந்த வாட்ஸ்அப் கேஎல் குரூப்பில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் நிறையா இருக்குங்களா, அந்த குரூப்லலாம் போய் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் பிஸி யூஸ் பண்ண முடியலாம் கூட அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது நண்பர்களாக இருந்தால் நண்பர்கள் தானே பண்ணுறீங்க, அவங்க ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதை வச்சும் கூட நீங்கள்
ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும், 3D தட்டி தூக்க முடியும். டெய்லியும் 3D தட்டி தூக்குறது தான் நம்மளோட எய்ம். அதுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ ஆல்போர்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 7-2க்கு போகிறோங்க. சரிங்களா? அது கூட ஒரு 1ஆம் நம்பர் போகிறேன். இதுலேருந்து மினிமம் 2 நம்பர் இருக்கணும் அப்படின்றதான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு. 3Dயும் இதிலேருந்து அமையலாம், அந்த மாதிரி வந்திருக்குங்க. ஏன்னா 2 நம்பர் கேரண்டி, அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு, எடுத்து கொடுத்துருக்கேன். ஒருவேளை 3வது நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் நம்பரும் அதனுடைய பவர் 3வது நம்பரும் இது கூட மிக்ஸ் பண்ணலாம். மொத்தம் 5 நம்பர் கொடுத்துட்டேனாங்க அப்படின்னா 3Dக்காக இந்த சொல்கிறேன். இந்த பேர் வந்து நார்மலாக 2D 3D அமையுங்க. சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் 3Dயில் ஏதாவது ஒரு நம்பர் மாற்றுறாங்க, பவர் எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த 2 நம்பர் உள்ளே வரும். 2 நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே வரும். சரிங்களா? 2 நம்பரில் ஒரு நம்பர் உள்ளே வரும். நீங்கள் அதை வச்சு பேர் பண்ணிக்கலாம். டெய்லியும் அதை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்போர்ட் மட்டும் டெய்லி வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்படி கொடுக்குறதுல இப்படி ஒரு நாள் அடிக்குது, இப்படி ஒரு நாள் அடிக்குதுன்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஒரு பேர் எடுக்கலாம். சரிங்களா? இப்போ ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3D நம்பர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அது வந்து 6D 4D 5D என்ன வேணாலும் இருக்கும். அதை எடுத்து யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 61 217ங்க. சரிங்களா? 217 அதை தான் 172ன்னு எழுதியிருக்குங்க. ஸோ 304 318ங்க. 318 தான் வந்து 183ன்னு போட்டிருக்கேன். 734 589ங்க. சரிங்களா? 612 அதில் பார்த்தீங்க அப்படின்னா 612 இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் ரிசல்ட் அடிச்சிருச்சு. 621 இந்த மாதிரிலாம் அடிச்சிருச்சு. பட் இருந்தாலும் மைண்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. சாரி, ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு ஃபாலோயிங் நம்பரை தான் அன்லைன் பண்ணிக்கிறேன். 459ங்க. 817 574. சரிங்களா? 817 574 அப்படின்ற ஒரு நம்பர். ஸோ 7-4 பேரில் ஒன்று அடித்தாங்க. அடுத்து வரணும்னா இதுதான் வரணும். 4-7-7-4 இது 2 பேர் தான் இருக்குது. அந்த தாங்க வரணும். அந்த மாதிரி தான் நமக்கும் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? 291 774ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 24-73, அதாவது 473. சரிங்களா? 473 இந்த பேர் தான் பாருங்கள் இப்படி இருக்குது. சரிங்களா? 637ங்க. அதேமாதிரி இங்கே இன்னொரு ஃபாலோயிங் நம்பர் ரொம்ப நாளாக கொடுத்துட்டு வந்த நம்பர் 82-27, அதாவது 227ங்க. சரிங்களா? 244. அடுத்து பார்த்தீங்கன்னா 642. இது கொஞ்சம் ஒரு முக்கியமான நம்பர் தான். அடுத்த 2 நம்பருமே அதுலேயே 632 கொடுத்துருக்கேன். சென்டர் நம்பர் மட்டும் மாற்றிருக்கேன். சரிங்களா? 525 528 988, இதெல்லாம் 525 பார்த்துக்கோங்க. அதேமாரி 306. இந்த நம்பர் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். 308 803 அந்த மாதிரி. ஸோ மீண்டும் வந்திருக்கு. இருந்தாலும் கண்ணை வச்சுக்கலாம். மிஷின் நம்பரை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்பர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வீடியோ நம்ம தெளிவாக கேட்க சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஒரு நம்பர் பார்த்துக்கோங்க 88 பேரில். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிருக்கு. ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் வந்து டெய்லியும் 3D தட்டி தூக்க முடியும். சரிங்களா? ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வினிங், நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 098 089 408 084 எழுதியிருக்கோம். 08 பேர் நேராக வர மாதிரி, 94 பேர் கரெக்டாக வர மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 2லேருந்து எடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 0 மீட்டர் ரிப்பீட் வரலாம். இங்கே 2ஆம் நம்பர், இங்கே 7ஆம் நம்பர் வரலாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான் எடுத்திருக்கோம். அடுத்த நாள் ரிசல்ட் 0 1 1 நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்து 0 8 9 புரியுதுங்களா? அதே மாதிரி பி போர்டில் வந்து 2 6 9. அதேமாதிரி சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 6 0ன்னு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 7 பேர் நமக்கு இருக்கும், 0 2 பேர் இருக்கும். அதேமாதிரி 8 6 6ன்னு வருதுங்க. அதேமாதிரி 9 0ன்னு வருதுங்க. கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க. இல்லைனா நம்ம இதை வந்து 8 0 0ன்னு கூட நம்ம இப்படி பண்ணலாங்க. இப்படி 0 கூட வைக்கலாம். 90 அந்த மாதிரி, 0 0 4 அந்த மாதிரிக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்கும். இதனுடைய பவர் 4க்கு. புரியுதுங்களா? இப்படி
400ன்ற நம்பருக்கு சொல்கிறோம். ஸோ இந்த கடைசி நம்பர் வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் வெவ்வேறு நம்பர் பேட்டர்ன் சரிங்களா, அதுக்காக இந்த நம்பர் மாற்றி எழுதியிருக்கோம். மீதி இந்த 2 நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 நம்பருமே நமக்கு வந்திருக்கு சரிங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 8ன்னு வந்திருக்கும், அங்கே 8 6ன்னு வந்திருக்கும். அதனுடைய பவர் தான் சரிங்களா. 2 2 7ன்னு வந்திருக்கும், 2 7 அங்கே இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.